அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இனித்துக்குரிய ஹாஜிமார்களே, ஹாஜாக்களே, அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய நாள் அமீன் ட்ராவல்ஸினூடாக புனித ஆகஸ்ட் மாத உம்ராவுக்காக வந்திருக்கக்கூடிய ஹாஜிமார்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு நாங்கள் புனிதமான மக்கா நகரில் இருக்கக்கூடிய கிஸ்வத்துல் காபா என்று சொல்லப்படக்கூடிய இடத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மியூசியத்துக்கு, நூதன சாலைக்கு அனைத்து ஹாஜிமார்களையும் கூட்டிக் கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே அல்ஹம்துலில்லாஹ் இங்கே மக்கா மதீனாவிலே பாவிக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தையும் ஒரே இடத்திலே வைத்து இந்த மியூசியம் இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்குது. பல வருட காலம் இதை மூடி வைத்திருந்தார்கள். தற்போது புனர் நிர்மாணம் செய்து திரும்பவும் திறந்து வைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே பல பிரயோஜனமான பொருட்கள் இந்த இடத்திலே வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையிலே இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மரக்குற்றி இருக்குது. இது கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்க்க முடியுமாக இருக்கும் ஹிஜ்ரி 65ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 65ஆம் ஆண்டு காபத்துல்லாவிலே வைக்கப்பட்டிருந்த ஒரு மரக்குற்றியை தான் இந்த இடத்திலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஹிஜ்ரி 65 என்று சொல்லுகின்ற நேரத்தில் 1000 வருடத்துக்கும் முன்னால் பாவிக்கப்பட்ட ஒரு மரக்குற்றி இந்த இடத்திலே பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இங்கே அழகு கலை நிபுணர்களால் செய்யப்பட்ட ஒரு மறைக்குற்றியும் இங்கே இருக்கின்றது. இதுவும் ஹிஜ்ரி 65ஆம் ஆண்டு, மீலாதியிலே சொல்ல போனால் 685ஆம் ஆண்டு பாவிக்கப்பட்ட காபாவிலே, மக்காவிலே காபாவிலே பாவிக்கப்பட்ட பல பழைய பொருட்களை இந்த இடத்திலே இவர்கள் வைத்திருக்கிறார்கள். இதை இங்கே பார்வைக்காக வைத்திருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலம் வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு இதை இங்கே வைத்திருக்கிறார்கள். அதே போன்று பல விடயங்கள் இங்கே ஹஜருல் அஸ்வதை கவர் பண்ணி வைத்திருக்கக்கூடிய அந்த கவரிங் செய்யப்பட்டவைகள், காபத்துல்லாவினுடைய சாவி, காபத்துல்லாவுடைய வாசலை மூடி வைத்திருக்கக்கூடிய அந்த சாவி, பழைய அந்த காலத்திலே பாவிக்கப்பட்ட அந்த சாவி இங்கே இருக்கின்றது. அதே போன்று ஜம்சம் தண்ணீரை குடிப்பதற்காக வேண்டி பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் இங்கே பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பழைய பொருட்கள் எல்லாம் இங்கே பார்வைக்காக வேண்டி இந்த இடத்திலே வைத்திருக்கிறார்கள். மிகவும் பிரயோஜனமான ஒரு பயணமாக இது ஹாஜிமார்களுக்கு அமைந்திருக்கின்றது. இந்த இடத்திலே காபத்துல்லாவினுடைய கிஸ்வத்துல் காபா என்று சொல்லப்படக்கூடிய காபத்துல்லாவுடைய அந்த பிடவை, அதை நெய்வதற்காக